ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 219 இயேசுவை கொலை செய்ய திட்டம் பாகம் 2 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 49 முதல் 52 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். சாதோக் கமாலியேலை பார்த்து, உம்மை பொறுத்தவரை அவன் மெசையாவா, எங்களுக்கு சொல்லும் என்றான். கமாலியேல் சாதோக்கை பார்த்து, அவர் மெசையா அல்லர் என்றார். சாதோக் கமாலியேலை பார்த்து, மெசையா இல்லையா? அப்படியானால் உம்மை பொறுத்தவரை அவன் யார்? ஒரு பசாசு அல்ல, சம்மனசு அல்ல, மெசையாவும் அல்ல. அப்படி என்றால் அவன் யார் என்று கேட்டான். கமாலியேல் சாதோக்கை பார்த்து, அவரே இருக்கிறவர் என்றார். சாதோக் கமாலியேலை பார்த்து, நீர் பிதற்றுகிறீர், அவன் கடவுளா? அந்த பைத்தியக்காரன் உம்மை பொறுத்தவரை கடவுளா என்று கேட்டான். கமாலியேல் சாதோக்கை பார்த்து, அவர் யாராய் இருக்கிறாரோ அவர்தான் அவர். அவர் யாராய் இருக்கிறார் என்று கடவுள் அறிவார். நாம் அவருடைய கை வேலைகளை பார்க்கிறோம். கடவுளோ அவருடைய சிந்தனைகளையும் பார்க்கிறார். ஆனால் அவர் மெசையா அல்ல. ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை மெசையா என்றால் அரசர் என்று அர்த்தம். அவர் அரசர் இல்லை. அவர் ஒருபோதும் அரசராகவும் மாட்டார். ஆனால் அவர் பரிசுத்தர். அவருடைய வேலைகள் ஒரு பரிசுத்தருடையவை. பாவம் கட்டிக்கொள்ளாமல் பரிசுத்தரை மிரட்ட நம்மால் முடியாது. நான் பாவத்திற்கு சம்மதிக்க மாட்டேன் என்றார். சாதோக் கமாலியேலை பார்த்து, உம் வார்த்தைகளை கொண்டு கிட்டத்தட்ட அவன்தான் எதிர்பார்க்கப்பட்டவர் என்று நீர் சொல்லிவிட்டீர் என்றான். கமாலியேல் சாதோக்கை பார்த்து, நான் அப்படித்தான் சொன்னேன். மகா உன்னதரின் ஒளி நீடித்திருந்தவரை நான் அப்படித்தான் அவரை கண்டேன். அதன் பிறகு ஆண்டவருடைய திருக்கரம் அவருடைய ஒளியில் என்னை தாங்குவதை நிறுத்தி கொண்ட போது நான் மீண்டும் மனிதனானேன், இஸ்ராயேலின் மனிதனாக ஆனேன். அந்த வார்த்தைகளுக்கு இஸ்ராயேல் மனிதனாகிய நானும் நீங்களும் நமக்கு முன் இருந்தவர்களும் கடவுள் மன்னிப்பாராக. நமக்கு பின் வருபவர்களும் நம் சிந்தனைகள் தரும் அர்த்தத்தை மட்டுமே தருகிறோம். மாறாக நித்திய சிந்தனையாக இருக்கிறவர் தமது ஊழியனுக்கு சொல்லி அவன் எழுதும்படி செய்தபோது அவரில் அவை கொண்டுள்ள அர்த்தத்தை நாம் அவற்றிற்கு தருவதில்லை என்றார். அனனியா சங்கத்தினர்களை பார்த்து, நாம் பேச வேண்டிய விஷயத்தில் இருந்து விலகி போகிறோம், நேரத்தை வீணாக்குகிறோம் என்றான். சீமோன் அனனியாவை பார்த்து, நீர் சொல்வது சரிதான். நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் வெற்றி பெறவும் ஒரு முடிவு எடுத்து அதன்படி செயல்படுவது அவசியமாக இருக்கிறது என்றான். கெல்காய் சங்கத்தினர்களை பார்த்து, நசரேயனுக்கு எதிராக பிலாத்துவின் உதவியை நாம் கேட்டபோது அவர் நாம் சொன்னதை கவனித்து கேட்டிருக்க மாட்டார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நாம் அவருக்கு அறிவித்திருந்தால், படை வீரர்கள் கிளர்ச்சி அடைந்தால் அவர்கள் அவனை சீசராக பிரகடனம் செய்யலாம் என்று நீங்கள் சொன்னீர்கள். நல்ல யோசனை. நாம் சென்று இந்த ஆபத்தை ஆளுநனுக்கு சுட்டி காட்டுவோம். அப்போது ரோமையின் பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களாக நாம் மதிக்கப்படுவோம். அவர் நடவடிக்கை எடுப்பார் என்றால் நாம் ராபியை ஒழித்து கட்டிவிடுவோம். நாம் செல்வோம் என்றான். ஒரு குழுவாக பிலாத்துவின் கோட்டைக்குள் சென்றார்கள். பிலாத்து அந்த குழுவினரை அதிக நேரம் காக்க வைத்து
அவர்களை சந்தித்தான். ஆனாலும் உடனடியாக அவர்களிடம் பேசாமல் அலட்சியமாக நடந்து கொண்டதை எபிரேயர்கள் பார்த்து கடுஞ்சினம் ஏற்பட்டாலும் அதை அவர்கள் காட்டிக் கொள்ளவில்லை. பிலாத்து அவர்களை பார்த்து நகைத்தான். நீங்களா இங்கேயா? சீக்கிரம் சொல்லுங்கள். அற்ப காரியங்களில் வீணடிப்பதற்கு எனக்கு நேரமில்லை என்றான். எபிரேயர்கள் பிலாத்துவை பார்த்து, நாங்கள் உம்மிடம் என்ன சொல்ல விரும்பினோம் என்றால், எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், சற்று தயங்கியபின் நாங்கள் ரோமையின் பிரமாணிக்கமுள்ள ஊழியர்கள் என்றார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, ரோமையின் பிரமாணிக்கமுள்ள ஊழியர்கள், இதை தெய்வீகமுள்ள சீசர் அறியும்படி செய்வேன். அவர் மகிழ்ச்சி அடைவார். அவர் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். பேசுங்கள் கோமாளிகளே, சீக்கிரமாக பேசுங்கள் என்றான். கெல்காய் பிலாத்துவை பார்த்து, இன்று பெத்தானியில் ஒரு மனிதன் இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டான் என்பதை நாங்கள் உமக்கு அறிவிக்க வேண்டும் என்றான். பிலாத்து அவர்களை பார்த்து, எனக்கு தெரியும், நீங்கள் வந்திருப்பது அதற்காகத்தானா? எனக்கு பல மணி நேரத்திற்கு முன்பாகவே இது அறிவிக்கப்பட்டு விட்டது. சாவது என்றால் என்னவென்பதையும் மறு உலகம் எப்படி இருக்கிறது என்பதையும் அவர் ஏற்கனவே அறிந்திருப்பதால் அவர் அதிர்ஷ்டசாலியான மனிதன்தான். தியோபிலஸின் லாசர் இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? அவர் ஒருவேளை பாதாள உலகத்தில் இருந்து எனக்கு செய்தி எதுவும் கொண்டு வந்திருக்கிறாரோ என்று கேட்டான். கெல்காய் பிலாத்துவை பார்த்து, இல்லை, அவருடைய உயிர்ப்பு ஓர் ஆபத்தாக இருக்கிறது என்றான். பிலாத்து கெல்காயை பார்த்து, அவருக்கா? நிச்சயமாக மறுபடியும் சாக வேண்டி இருக்கும் ஆபத்து அதிக மகிழ்ச்சியான நிகழ்ச்சி இல்லைதான். அதனால் நான் என்ன செய்ய முடியும்? நான் தான் ஒருவேளை ஜூபிட்டரோ, அதாவது கடவுளோ என்று கேட்டான். கெல்காய் பிலாத்துவை பார்த்து, இந்த ஆபத்து லாசருக்கு அல்ல, சீசருக்கு என்றான். பிலாத்து கெல்காயை பார்த்து, சீசருக்கா? ஆண்டவரே, நான் ஒருவேளை குடித்திருக்கிறேனா? சீசருக்கு என்றா சொன்னீர்கள்? அது எப்படி லாசர் சீசருக்கு தீங்கு இழைப்பவராக இருக்க முடியும்? கல்லறையின் துர்நாற்றம் பேரரசர் சுவாசிக்கும் காற்றை அசுத்தப்படுத்திவிடும் என்று ஒருவேளை பயப்படுகிறீர்களோ என்று கேட்டான். கெல்காய் பிலாத்துவை பார்த்து, இல்லை, அதில்லை. உண்மை என்னவென்றால் லாசர் இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டது பேரரசரை அரச பதவியில் இருந்து இறக்கிவிடக் கூடும் என்றான். பிலாத்து கெல்காயை பார்த்து, பதவி இறக்கிவிடுமா? இது முழு உலகத்தையும் விட பெரியதொரு அற்ப பொய்தான். ஆக நீங்கள் தான் குடித்திருக்கிறீர்கள், நான் இல்லை. அநேகமாக கடுமையான அச்சம் உங்கள் மனங்களை கலக்கிவிட்டது. ஒரு மனிதன் உயிரோடு எழுவதை கண்ட பயம், அது ஒரு மனிதனை நிலைகுலைய செய்ய முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். போங்கள், படுக்க போங்கள், நல்ல ஓய்வெடுங்கள். மேலும் ஒரு சூடான குளியல் ஜன்னி கோளாறுகளுக்கு மிகவும் நல்லது என்றான். கெல்காய் பிலாத்துவை பார்த்து, எங்களிடம் ஜன்னி கோளாறு இல்லை. போர்ச்சியூஸ், நீர் ஒரு முடிவு எடுக்கவில்லை என்றால் ஒரு சோகமான காலத்தின் ஊடாக நீர் கடந்து செல்ல வேண்டியிருக்கும் என்றுதான் நாங்கள் உமக்கு சொல்கிறோம். நீர் அபகரிப்பவனால் கொல்லப்படவில்லை என்றாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர். அந்த நசரேயன் விரைவில் அரசனாக, உலகத்தின் அரசனாக பறைசாற்றப்படுவான். உமக்கு புரிகிறதா? உம்முடைய படையணிகளே கூட அவனை அப்படி பிரகடனம் செய்யும். அவர்கள் அந்த நசரேயனால்
வசியம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சி அவர்களை வீண் பெருமிதம் கொள்ள செய்திருக்கிறது. ரோமையின் சமாதானத்தை பற்றி அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீர் அதற்கு எப்படிப்பட்ட ஊழியராக இருக்கிறீர்? ஆக உம்முடைய செயலற்ற மந்த நிலையின் காரணமாக ரோமை பேரரசு நிலை குலைவதையும் பிரிக்கப்படுவதையும் காண நீர் விரும்புகிறீரா? ரோமை தோற்கடிக்கப்படுவதையும் அதன் விருது கொடிகள் தரையில் விழத்தாட்டப்படுவதையும் பேரரசர் கொல்லப்படுவதையும் எல்லாமும் அழிக்கப்படுவதையும் பார்க்க நீர் விரும்புகிறீரா என்று கேட்டான். பிலாத்து அவர்களை பார்த்து, பேசாதீர்கள், இனி நான் பேசுவேன். நான் உங்களிடம் சொல்கிறேன், உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. அதையும் விட மோசமானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் பொய்யர்கள், நீங்கள் குற்றவாளிகள், நீங்கள் சாக தகுதி உள்ளவர்கள். வெளியே போங்கள். உங்கள் சொந்த ஆவல்களுக்கும் உங்கள் வெறுப்புக்கும் உங்கள் இழிந்த தன்மைக்கும் அசுத்த ஊழியர்களாக இருப்பவர்களே, நீங்கள் தான் ஊழியக்காரர்கள், நான் அல்ல. நான் ஒரு ரோமை பிரதிநிதி. ரோமை பிரதிநிதிகள் யாருக்கும் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நான் ராஜரீகமுள்ள ஓர் அதிகாரி. எங்கள் தாய் நாட்டின் நலனுக்காக நான் உழைக்கிறேன். நீங்கள் எங்கள் குடிமக்கள். நீங்கள் எங்கள் ஆட்சியின் கீழ் இருக்கிறீர்கள். நீங்கள் நீண்ட மர ஆசனங்களோடு கட்டுண்டு இருக்கிற கப்பல் துடுப்பிடும் அடிமைகள். அடிமைகளின் தலைவனுடைய சாட்டை உங்கள் மீது இருக்கிறது. நான் நசரேயரை கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அவரை நான் சிறையில் போட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஓ ஜூபிட்டர், ரோமையினுடையவும் தெய்வீக பேரரசருடையவும் பாதுகாப்பிற்காக நான் ஆளுநனாக இருக்கிற இந்த தேசத்தில் ஆபத்தான மக்களை நான் சிறைப்படுத்த அல்லது அவர்களை நான் கொல்ல வேண்டி இருக்குமானால் அப்போது அந்த நசரேயரையும் அவரை பின் செல்வோரையும் மட்டும் நான் உயிரோடு சுதந்திரமாக போகும்படி விட்டுவிட வேண்டியிருக்கும். அவர்களை மாத்திரம் போய்விடுங்கள், இங்கிருந்து வெளியேறுங்கள், இனி ஒருபோதும் மறுபடி திரும்பி வராதீர்கள். கலகக்காரர்களே, மக்களை கிளர்ச்சிக்கு தூண்டுவோரே, கள்ளர்களே, கள்ளர்களுக்கு உடந்தையாய் இருப்போரே, உங்கள் தந்திர நடவடிக்கைகள் எல்லாம் நான் நன்றாக அறிவேன். நீங்கள் இதை அறிந்திருப்பது நல்லது. உங்கள் கண்ணிகளையும் உங்கள் கருவிகளையும் கண்டுபிடிப்பதற்கு புது ஆயுதங்களும் புது படையணிகளும் உதவியுள்ளன என்பதை மனதில் கொள்ளுங்கள். ரோமை வரிகளை பற்றி நீங்கள் முறையிடுகிறீர்கள். ஆனால் கிலேயாத்தின் மெல்கியாவுக்கும் சித்தோ போலிஸின் ஜோனாவுக்கும் சோச்சோவின் பிலிப்புக்கும் பெத்தவனின் ஜானுக்கும் ராமோத்தின் ஜோசப்புக்கும் சீக்கிரத்தில் பிடிபட போகிற மற்ற எல்லோருக்கும் நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறீர்கள்? பள்ளத்தாக்கில் உள்ள குகைகளை நோக்கி போய்விடாதீர்கள். ஏனென்றால் அங்கு கற்களை விட அதிக எண்ணிக்கையில் படை வீரர்கள் இருக்கிறார்கள். சட்டமும் கப்பல் அடிமைத்தனமும் எல்லாருக்கும் பொதுவானவை. எல்லாருக்கும் புரிகிறதா? எல்லாருக்கும். நீங்கள் சங்கிலிகளால் கட்டுண்டு இருப்பதையும் ரோமையின் குதிங்காலின் கீழ் அடிமைகளோடு அடிமைகளாய் இருப்பதையும் காணும் அளவுக்கு போதுமான காலம் நான் வாழ்வேன் என்று நம்புகிறேன். வெளியே போங்கள். நீயும் தான். அன்னாசின் எலெயாசார், இதற்கு மேல் உன்னை என் வீட்டில் பார்ப்பதை நான் விரும்பவில்லை. இனிமையின் காலம் முடிந்து விட்டது என்றும் இப்போது நான் ஆளுநனாகவும் நீங்கள் குடிமக்களாகவும் இருக்கிறீர்கள் என்றும் அறிக்கையிடுங்கள். குடிமக்களாக இரவு பாம்புகளும் இரத்த காட்டேரிகளுமான நீங்கள் வெளியே போங்கள். ரோமையின் பெயரால் நான் உத்தரவுகள் இடுகிறேன்.
நசரேயன் உங்களை ரட்சிக்க விரும்புகிறாரா? அவர் கடவுளாக இருக்கிறார் என்றால் உங்களை மின்னலை கொண்டும் தாக்க வேண்டியவராக இருக்கிறார். இதன் மூலம் அனைத்திலும் அதிக கலகம் செய்கிற கரை உலகத்தில் இருந்து மறைந்து போகும். வெளியே போங்கள், சதி திட்டம் போட துணியாதீர்கள். இல்லையேல் வாளோடும் கசையோடும் பரிச்சயம் உள்ளவர்களாக ஆவீர்கள் என்று சொல்லி எழுந்து நின்று திகைத்து போன யூத ஆலோசனை சங்க உறுப்பினர்களுக்கு முன்பாக கதவை அறைந்து சாத்திவிட்டு சென்றான். உடனே ஆயுதம் தரித்த படையணி ஒன்று உள்ளே வந்து இவர்கள் நாய்கள் என்பது போல் அந்த மாளிகையில் இருந்தும் வெளியே விரட்டி அடித்தனர். இவர்கள் ஆலோசனை சங்க கூடத்திற்கு திரும்பி சென்று தங்கள் அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அங்கே பரபரப்பு பெரிதாயிருந்தது. காரணம், அநேக வழிப்பறி கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டதையும் இன்னும் அதிகமானோரை பிடிக்கும்படி குகைக்குள் படை வீரர்கள் ரோந்து சென்றதையும் பற்றிய செய்தி அங்கே இருந்த உறுப்பினர்கள் எல்லாரையும் நிலைகுலைந்து போக செய்தது. இருந்தாலும் சில குருக்கள் நாம் அவனை உயிரோடு விட்டுவிட முடியாது என்று கத்தினார்கள். சாதோக் அவர்களை பார்த்து, நாம் அவனை சுதந்திரமாக விட்டுவிட முடியாது, அவன் செயல் வேகம் உள்ளவனாக இருக்கிறான், நாமோ எதுவும் செய்யவில்லை. நாம் நாளுக்கு நாள் நம் பிடியை இழந்து வருகிறோம். அவனை நாம் சுதந்திரமாக விட்டுவிட்டால் அவன் தொடர்ந்து புதுமைகள் செய்வான். எல்லோரும் அவனில் விசுவாசம் கொள்வார்கள். முடிவாக ரோமையர்கள் நம்மை எதிர்த்து நம் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவார்கள். போன்சியுஸ் அப்படி சொல்கிறார். ஆனால் மக்கள் கூட்டங்கள் அவனை அரசனாக பிரகடனம் செய்வார்கள் என்றால், ஓ போன்சியுஸ், நாம் எல்லோரையும் தண்டிக்க வேண்டியிருக்கும், நாம் அதை அனுமதிக்க கூடாது என்று கத்தினான். ஒருவன் சாலோக்கை பார்த்து, சரிதான், ஆனால் எப்படி? ரோமை சட்டத்தை கொண்டு இதை செய்யும்படியான நம் முயற்சி தோற்றுவிட்டது. போன்சியுஸ் அந்த நசரேயனை பற்றி நிச்சயமாயிருக்கிறார். நம்முடைய சட்டத்தை கொண்டு நடவடிக்கை எடுக்கும் முயற்சிக்கு சாத்தியமே இல்லை. அவன் பாவம் செய்வதில்லை என்று சுட்டிக்காட்டினான். கைபாஸ் அவனை பார்த்து, அவனிடம் பாவம் எதுவும் இல்லை என்றால் ஒரு பாவம் இருப்பதாக கதை கட்ட முடியும் என்று மறைமுகமாக சொன்னான். பெரும்பாலானவர்கள் கடும் திகிலோடு அப்படி செய்வது பாவம், ஒரு மாசற்றவனை தீர்ப்பிடுவதற்காக பொய்யானதை ஆணையிட்டு சொல்வது அளவுக்கு அதிகமான ஒரு குற்றம், ஏனென்றால் அது அவனுடைய மரணமாக இருக்கும் என்றார்கள். கைபாஸ் அவர்களை பார்த்து, அதனால் என்ன? அது உங்களை பயப்படுத்துகிறதா? நீங்கள் மூடத்தனம் உள்ளவர்கள், எதையும் நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. நடந்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இயேசு சாக வேண்டும். அநேகருக்கு பதிலாக ஒரு மனிதன் சாவது கூடுதல் நல்லது என்று நீங்கள் நினைக்கவில்லையா? ஆகவே நம் தேசம் முழுவதும் அழிந்து போகாதவாறு அவன் தன் மக்களை காப்பாற்றும்படி சாக கடவானாக. எது எப்படி இருந்தாலும் தான் தான் இரட்சகர் என்று அவன் சொல்கிறான். ஆகவே எல்லோரையும் ரட்சிக்கும்படி அவன் தன்னையே பலியாக்கட்டும் என்றான். ஒருவன் கைபாஸை பார்த்து, ஆனால் கைபாஸ், நினைத்து பாரும், அவன் என்று சொல்லும் போதே கைபாஸ் அவனை பார்த்து, நான் பேசிவிட்டேன். தலைமை குருவாக ஆண்டவருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். இஸ்ராயேலின் தலைமை குருவை மதிக்காதவர்களுக்கு ஐயோ கேடு. ஆண்டவருடைய இடிகள் அவர்கள் மேல் இறங்க கடவன. நாம் போதுமான காலம் காத்திருந்து விட்டோம். போதுமான அளவுக்கு குழப்பமும்
கிளர்ச்சியும் அடைந்து விட்டோம். நசரேயன் எங்கே இருக்கிறான் என்று அறிந்துள்ளவன் யாராய் இருந்தாலும் அவன் வந்து அந்த இடத்தை அறிவிக்க வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு நியமம் செய்கிறேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் மீது சாபம் இருக்க கடவது என்றான். சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பலர், நாம் இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்வோம், வெள்ளிக்கிழமை 3ஆம் மணி வேளைக்கும் 6ஆம் மணி வேளைக்கும் என்ன செய்வது என்று முடிவு செய்யும்படி நாம் எல்லோரும் இங்கே இருப்போம். இப்போது இங்கே இல்லாதவர்களுக்கு அறிவித்து விடுங்கள். சங்கம் பேசிவிட்டது, போங்கள் என்றார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 219 இயேசுவை கொலை செய்ய திட்டம் பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.